தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 77வது இந்த பிறந்த நாளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர்களும் கட்டி காத்த இந்த இயக்கம் இன்றைக்கு பல்வேறு கோணத்தில் பல்வேறு தன்மாற்றத்தில் இங்கே ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து தலைவர்களும் சின்னம்மா தலைமையிலே இந்த இயக்கம் ஒன்று வர வேண்டும் என்று இன்றைக்கு தமிழகத்திற்கு இந்த கீழ்மட்டத்திற்கிற தொண்டர்கள் எல்லோரும் மனதிலே எண்ணுகிறார்கள், பேசுகிறார்கள். எந்த நிபந்தனை இல்லாமல் சின்னம்மா தலைமையிலே பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை திமுகவை வீழ்த்துவதே நமது நோக்கம் என்பதை நிலைநிறுத்தினால் நிச்சயமாக 2026 அதிமுக ஆட்சி மலரும். புரட்சித் தலைவர் புரட்சி அம்மா ஆட்சி மலரும். அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தொண்டர்களுடைய விருப்பம். அம்மா இருந்தாங்க, எங்களுக்கு நிறையா உதவி செஞ்சாங்க. அவங்க திருப்பி எப்போ வருவாங்க, அந்த கட்சியிலே எப்போ ரெட்டையில வருதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். அம்மா இருக்கக்குள்ளே எங்களுக்கு பணமெல்லாம் கொடுத்தாங்க, மிக்சி கிரைண்டரு எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எங்களை என்னான்னு கேட்கறது கூட நாதி கிடையாது. எங்களுக்கு எதுவும் செய்யவும் இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். நாங்கள் வேலை பார்த்து சோறு திங்கிறோம். குண்டை கூட குச்சி இல்லை. ஏன்னா நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம். சின்னம்மா தலைமையில் எங்களுக்கு எல்லோரும் ஒத்துமையாக இருந்து இந்த கட்சியை நீங்கள் கொண்டாடணும், நாங்கள் உங்களுக்கு தான் எல்லாம் செய்வோம், ஊர் சனமே உங்களுக்கு தான் செய்ய காத்திருக்கு. அதனால் அவங்க சின்னம்மா வந்தது எங்களுக்கு நல்லது செய்கிறீங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த கழகத்தை மிகவும் கட்டி காத்து எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் எல்லாம் சபதம் ஏற்கிறோம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவர்கள் சொன்னது போல புரட்சித் தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையிலே ஒன்று கூடி இந்த 2026 நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைப்போம் என சூழலிக்கிறோம். அம்மா இருக்க காலத்திட்டத்தில் நிறையா பணிகள் நிறையா சேவைகள்லாம் செஞ்சாங்க. இப்போ அது எல்லாமே குறைஞ்சிருச்சு. அம்மா இருக்கும் போதெல்லாம் மகளிர் திட்டம் வச்சுருந்தாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு, அம்மா உணவகம், இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. லேப்டாப் பள்ளி மாணவர் மாணவிகளுக்கு லேப்டாப் கொண்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த லேப்டாப்லாம் இல்லை. இப்போ இருக்க அதிமுக எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து அம்மா சசிகலா அம்மா தலைமையில் எல்லாம் சிறப்பாக ஒற்றுமையாக இருந்து பண்ணாங்கன்னா வர்ற 2020 வர்றதில் வெற்றியை பார்க்கலாம்.